நண்பர்களே, இன்று ஒரு நல்ல ஒரு தலைப்பு. கப்பலில் வேலை பார்க்கும் ஊழியர்களின் மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா இது வெளி உலகத்துக்கு தெரியாது இல்லையா? வீட்லேயோ சொந்தக்காரங்களோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ அவங்க எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா, அவன் என்னப்பா கப்பலில் வேலை செய்கிறான், மாதம் போனால் நல்ல சேல்ரி, 6 மாதம் வேலை, 2 மாதம் லீவு. ஸோ அவங்களுடைய எண்ணம்லாம் இதை நோக்கியே இருக்கும். அங்கே வேலை பார்க்கும் ஊழியர்களின் மனநிலை என்ன, எப்படி, எந்த அழுத்தத்தில் இருப்பாங்க? ஏன்னா அன்சேஃப்டி ஜாப். அது மிலிட்ரியாக இருந்தாலும், விண்தளமாக இருந்தாலும், வான்தளமாக இருந்தாலும், ஏரோப்ளேன் இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும், ஃப்ளைட்டில் கப்பலில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும், இவங்கெல்லாம் வந்து அன்சேஃப்டட் ஜாப். எப்போ என்ன நடக்கும், உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஸோ ஒரு கப்பலில் இது வந்து க்ரூஸ் சம்மந்தமாக உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா க்ரூஸ் சம்மந்தமாக உள்ள வேலை பார்க்குற உள்ள ஊழியர்களோட மனநிலை வந்து வேறு மாதிரி இருக்கும். அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு மினி உலகம். க்ரூஸ் கப்பலில் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு, பாரு, ஹெல்த்து கிளப்பு, ஸ்விம்மிங் பூலு, மினி தேட்ரு, ஜிம்மு, ஒரு ஊரில் என்ன இருக்கணுமோ ஷாப்பிங் எல்லாமே இருக்கும். அதனால் அவங்களுடைய மனநிலையெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு விதமாக இருக்கும். ஆனால் இந்த ஊழியர்களில் ஏற்றிக்கிட்டு கப்பல் போகுது இல்லையா, இந்த பெட்ரோல் எடுக்கிறது, இந்த வந்து சரக்கு ஏற்றிக்கிட்டு போகிற கப்பல்லாம் இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த பெட்ரோல் டீசல்லாம் எடுக்குது இல்லையா, நடுக்கடலில் போயிட்டு, எனக்கு ஒரு லேண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 600 கிலோமீட்ரு 700 கிலோமீட்ரு உள்ளே போவாங்க. அதோட ட்ராவல் ஹவர்ஸ்னு பார்த்திக்கிட்டா மோர் தென் 3 நாள் 4 நாள் ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு கப்பல் என்ன வேகத்தில் போகும், அந்தமாரி பெரிய கப்பல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 7 நாட்லேருந்து 10 நாட்டு, 7 மைல் இல்லை 10 மைல் வரைக்கும் அந்த கப்பல் 1 மணி நேரத்துக்கு மூவபிள் இருக்கும். ஒரு 600 கிலோமீட்டர் போகிறதா நீங்களே பார்த்துங்க. ஒரு 3-4 நாள் பயணம் அந்த கப்பலில் நம்ம போகணும். அந்த கப்பலில் எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒரு கப்பல்லையும் எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், எத்தனை லேபர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. மோர் தென் 500லேருந்து 1000 பீப்புள் வரைக்கும் லேபர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா இந்த பெட்ரோலில் எடுக்கக்கூடிய மிஷின் வந்து அன்மேன் மிஷின்னு சொல்லுவாங்க. அது நடுக்கடலில் தான் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகிடும். இப்போ பெயிண்டிங்கு, அந்த மாதிரி வெல்டிங் ஒர்க்கு, இந்த மாதிரி ஒர்க்கு சம்மந்தப்பட்ட ஒர்க்கெலாம் அதில் உள்ள இருக்கும். அதனால் இந்த கப்பல் வந்து இந்த மாதிரி லேபர்ஸை ஏற்றிக்கிட்டு அங்கே போய் 5 மாதம் 6 மாதம் ஸ்டேபிள் பண்ணி அந்த ஒர்க்கெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும். இதில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன், இன்ஜினியர், எலக்ட்ரிஷியன், ப்ளம்பிங், ஃபிட்டர்ஸ், கார்பெண்டரு, அப்புறம் கேட்ரிங் சம்மந்தப்பட்டவங்க, ஹெல்ப்பர்ஸு, டக்மேனு, டைவிங் பண்ணுறவங்க, அப்புறம் க்ரெயின் ஆப்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி வந்து பலவிதமான மக்கள் அதில் ஒர்க் பண்ணுவாங்க. இது ஒரே கண்ட்ரிக்காரவங்க இருக்க மாட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா மலேசியன், பிலிப்பைனியன்ஸ், இந்தோனேஷியன்ஸ், இந்தியன்ஸ், அந்த இந்தியன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தமிழ் எல்லாமே கலந்த கலவையாக தான் அதுக்குள்ளே 700 பீப்புள்ஸ்க்கு மேலே இருப்பாங்க. ஸோ இவங்களோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்கும்? எல்லாருடைய மனநிலையும் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கப்பலில் ஏறும்போது அதில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு தான் ஏறுவோம். 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு தான் ஒரு கப்பலில் நம்ம ஏறுவோம். நமக்கு ஒவ்வொரு நபருக்கும் இன்சூரன்ஸு எப்பயுமே போட்டுருவாங்க, கம்பெனியில் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா ஏதோ ஒன்று ஆகி போச்சு அப்படின்னா நமக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக நமக்கு எப்பயுமே இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க ஒரு கம்பெனிலேயும். இப்போ அங்கே உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 15-20 நாள் நம்ம தெரியாது. நம்ம வெளியிலேருந்து உள்ளே வரும்போது என்னென்னா, ஸோ நம்ம அந்த பழைய நினைவுகளை, சரி நேற்று தானே வந்தோம், முந்தா நாள் தானே வந்தோம்னு சொல்லி இப்படியே ஒரு 20 நாள் 25 நாள் மூமெண்ட்டில் இருப்போம். அந்த 25 நாள் கழித்து ஒவ்வொரு மனிதனுடைய மன அழுத்தங்கள் எப்படி இருக்குன்னா ஒரு பயங்கரமாக இருக்கும். அது வந்து ஒரு ஜெயில் வாழ்க்கை. பார்த்த ஃபேஸே பார்க்கணும், பார்த்த இடத்துலையே திருப்பி போய் படுப்போம். எந்த ஒரு மாற்றங்களும் இருக்காது. நேற்று என்ன பண்ணணுமோ அதை தான் இன்றைக்கி பண்ணுவோம், இன்றைக்கி என்ன பண்ணணுமோ அதை தான் நாளைக்கு பண்ணுவோம். இதே தான் அவனோட லைஃப்பில் இந்த 6 மாதம் 3 மாதம் 5 மாதம் லைஃப் இப்படியே தான் போகும். அந்த 120 நாள்லேருந்து 180 நாள் அவனோட வாழ்வு இதில் இப்படியே தான் போகும். அதே ரொட்டேஷன் ஒர்க்கு தான், அதே ரொட்டேஷன் டைம் தான். ஸோ இவங்க இதே பார்த்து என்ன ஆகுனா ஒரு 30 நாளில் இவங்களுக்கு ரொம்ப பெரிய மன அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் அவங்க ஃபேமிலியே அவங்க முன்னாடி வருவாங்க. நம்ம அப்பா என்ன பண்ணுறாரு, நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்க, அம்மாவுக்கு வந்து உடல்நிலை எப்படி இருக்குது, பொண்டாட்டி என்ன பண்ணுறா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போணுச்சா, வந்துடுச்சா, இதெல்லாம் அங்கே உட்காந்துக்கிட்டு தினம் எவ்வொரு செகண்டும் யோசிக்க ஆரம்பிப்போம். இங்கே வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு அவர் அங்கே இருக்கிறார், அவருக்கு என்ன கவலை அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால்
ஒவ்வொரு நாளும் அது நரக வாழ்க்கையில் வந்து இந்த கப்பலில் வேலை செய்யும் ஊழியர்கள் மனநிலை வந்து ஒரு நரக வாழ்க்கையில் தான் இருக்கும். டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் அழாமல் இருக்க மாட்டான். டெய்லியும் போய் தனியாக உட்காந்து அழுவான். அவன் எவ்வளோலாம் தப்பு செஞ்சானோ அந்த தப்பெல்லாம் நினச்சி அழுவ ஆரம்பிப்பான். ஒரு மனுஷனாக ஆகிடுவான். அவனுக்கு ரொம்ப பொறுமைகள் ஜாஸ்தியாகிடும். அந்த கப்பலில் வேலை செய்யக்கூடிய லேபர்ஸோட மனநிலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனாக ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க பழசை ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த அழுத்தத்தில் அவங்களால வேறு எதுவுமே பண்ண முடியாது. பழசெல்லாம் ஞாபகம் வந்து நம்ம இப்படி இருந்தோமே அப்படி இருந்தோமே ஒரு நேரத்தில் இந்த மாதிரிலாம் செஞ்சோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உட்காந்து அவங்க செஞ்ச தப்புகளை எல்லாத்தையுமே யோசனை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அதுலேருந்து அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த தப்பை நம்ம செஞ்சது தப்புன்னு சொல்லி அங்கே போய் உணர்வாங்க. அது ஒரு ஜெயில் தான். ஒரு ஜெயிலில் எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அதே ஃபீலிங்ஸ் அந்த கப்பலில் இருக்கும் மனிதர்களுக்கு. ஒவ்வொரு நாள் நைட்டும் அவன் தூங்கும்போது காலையில் நம்ம ஏந்திரிச்சிருவோமா, காலையில் கப்பல் முழுவாமல் இருக்குமா, காலையில் செத்துருவோமா, நம்ம செத்துட்டால் நம்ம பொண்டாட்டிக்குள்ளே அடுத்த 1 மாதத்தில் எப்படி இருப்பாங்க, 2 மாதத்தில் எப்படி இருப்பாங்க, 1 வருஷம் கழிச்சு அது பொண்டாட்டிக்குள்ளோட மனநிலை எப்படி இருக்குன்ட்டு அவங்க அந்த ஸ்பாட்டில் உட்காந்துட்டு அவன் யோசிப்பான். இந்த கப்பலில் வேலை செய்யக்கூடிய லேபர்களின் மனநிலை இப்படி தான் இருக்கும். அப்படியே இந்த மென்டல் அதுக்கு தான் சொல்கிறது, 5 மாதம் 6 மாதம் உங்களுக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னே அனுப்பிச்சி விட்ருவான் 1.5 மாதம் வீட்டில் லீவ் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அவன் கண்டினியூ 7 மாதம் 8 மாதம்லாம் வேலை செஞ்சானா அவனுக்கு பைத்தியம் முடிச்சிடும். அதனால தான் அந்த கப்பலில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் என்ன செய்வாங்கன்னா 4லேருந்து 5 மாதம் ஒர்க் கொடுத்துட்டு 2 மாதம் லீவ் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவனுக்கு மன அழுத்தங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். முழுக்க 24 மணி நேரமும் அவன் குடும்பத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பான். மனநிலை டெய்லியும் போய் 2 ஹவர் 3 ஹவர் உட்காந்து அழுதுட்டு தான் வருவான். மேலே போயிட்டு பார்த்திங்கன்னா ஹெலிபேடு, ஒரு ஹெலிகாப்டர் நிற்கக்கூடிய தளம் மேலே எப்பயுமே எல்லா கப்பல்லையும் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு உட்காந்து டெய்லியும், ஏன்னா அவனை சுற்றி கடல் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே தெரியாது. கடல் மட்டும்தான் இருக்கும். கடலோடைய அலை சத்தம் மட்டும்தான் அவனுக்கு கேட்கும். மிச்சம் எதுவுமே இருக்காது. நம்ம ஒரு ஃபோன் பேசுகிறதுக்கு கூட முடியாது. ஏன்னா அங்கே ஃபோன் தொலைத்தொடர்பு எதுவுமே இருக்காது. ஒரு இன்டர்நெட் வசதி கூட இருக்காது. எப்பயுமே 600 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் நம்ம தாண்டிட்டோன்னா எந்த ஒரு வசதியும் கிடையாது. ஒன்லி நம்ம பேசக்கூடியது சேட்டலைட் ஃபோன்லேருந்து பேசலாம். அதுவும் நம்ம மணிக்கணக்காக பேச முடியாது. ஃபேமிலிக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலாம். அதுக்கு மேலே நமக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் அவங்களோட மனநிலையிலும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதனால தான் அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அன்சேஃப்டி ஜாப்னு சொல்கிறதுனால தான் அவங்களுக்கு சேலரிலாம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் வந்து நம்ம ஒரு 30,000 ஒரு கம்பெனியில் வாங்குகிறோம் அப்படின்னா அங்கே போய் நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் ட்ரிபிளாக கிடைக்கும். ஏன்னா இது ஒரு அன்சேஃப்டி ஜாப். அதனால தான் அவங்க சேலரி நமக்கு ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் அவன் நைட்டு படுக்கும்போது சிந்தனை பண்ணிக்கிட்டே படுப்பான். கடல் தண்ணி இப்படி உள்ளே வந்துட்டுனா நம்ம எப்படி ஓடுறது, இப்படி ஓடலாமா, அப்படி ஓடலாமா, இந்த ஜன்னலை உடைக்கலாமா, இந்த ஜன்னலை உடைக்கிறதுக்கு பக்கத்தில் கோடாலி இருக்குதா, இல்லை சுத்தியல் இருக்குதா, இதெல்லாம் அவன் மனசில் திங்கிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் நைட்டும் படுக்கும்போது அவனோட உயிருக்கு உத்தரவாதமே இருக்காது. ஸோ இதுதான் இந்த கப்பலில் வேலை செய்யும் பணியாளர்களின் மனநிலை. ஓகேங்களா? இது குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் இதெல்லாம் அவங்க கொஞ்சம் நினச்சி பார்த்து அவங்க கூட இருக்கணும். எல்லாருக்கும் ஈஸி, ஆனால் ஆம்பளைங்க எந்த கஷ்டத்தையும் வெளியில் சொல்ல மாட்டாங்க, எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணவும் மாட்டாங்க. எதாக இருந்தாலும் மனசுக்குள்ளே அடக்கி வச்சுப்பாங்க. இது ஆம்பளைங்களின் மனநிலை இப்படி தான் போகும். ஸோ இதை யாரும் தப்பாகவே எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு பதிவு, இது வந்து மக்களுக்கு போய் சேரணும். இது கப்பலில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களின் மனநிலை இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.